அத்தியாயம் 23. வசீகரன் வரும்பொழுது அவனை காரால் அடித்து தூக்க வேண்டும் என்று காரில் வெறியுடன் அமர்ந்திருந்தான் தீரன். அவன் எண்ணியது போலவே காலேஜ் விட்டு அந்த சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான் வசீகரன். ஏதோ ஒரு பாடலை ஹம்மிங் செய்தபடி வந்தவனுக்கு நினைப்பு எல்லாம் மான்வழி பற்றிதான் இருந்தது. வாடா வா, இன்னைக்கு உனக்கு சங்குதான் என்று ஆர்வமாக காத்து கொண்டிருந்தான் தீரன். வசீகரன் நெருங்கி வர அவனை அடித்து தூக்க வேண்டும் என்று தீரன் காரை ஸ்டார்ட் செய்யும் பொழுது திடீரென்று அவனுக்கு முன் இன்னொரு கார் ஒன்று வேகமாக அவனை கடந்து வசீகரனை நோக்கி செல்ல, அதே நேரம் இன்னொரு பக்கம் இருந்து ஒரு வயதான ஒருவர் குறுக்கே வர வசீகரனை இடிக்க வந்த கார் குறுக்கே வந்த அந்த பெரியவர் மீது இடிக்க, அதை கண்ட அதிர்ச்சியான வசீகரன் முன்னிருந்த கம்பத்தை பார்க்காமல் அதில் மோதி அவனும் கீழ் விழுந்தான். அந்த பெரியவரை இடித்து தள்ளிய அந்த கார் வேகமெடுத்து நிற்காமல் சென்றுவிட அவருக்கு பெரிய ஆபத்து இல்லை என்றாலும் நல்ல அடிபட்டு விட்டது. இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த தீரனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. அந்த கார் இடிக்க வந்தது வசீகரனை தான், அதுவும் அத்தனை வேகமாக சென்றது. அந்த கார் நம்பரை குறித்து கொண்டான் தீரன். நம்மளை விட அவன் மேல வேற யாருக்கு அவ்வளோ காண்டு? தீரன் நெற்றியை தடவி கொண்டான். பின் வசீகரன் அந்த பெரியவரை மருத்துவமனையில் சேர்த்தான். விஷயம் அறிந்து அவன் நண்பர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். நேற்று போல் இல்லாமல் இன்று வேகமாக வீட்டுக்கு வந்தவள் அவள் வேலையில் கவனமாக இன்று தீரன் அவளை அவ்வளவு தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அந்த சூனியம் விகா அவளை அது செய்து கொடு இது செய்து கொடு என்று படாத பாடு படுத்தி கொண்டிருந்தாள். அப்படியே அவள் எஃபர்ட் போட்டு அவள் கேட்டதை செய்து கொடுத்தாலும் கூட விகா வேண்டுமென்றே அதை ஒரு வாய் வைத்துவிட்டு கீழே துப்பி விடுவாள். ஓ முகர மாதிரி இருக்கு, போய் வேற ஏதாவது நல்லதா செஞ்சு எடுத்துட்டு வா, போடி என்று இன்னும் கொடுமை செய்வாள் மானை. என்னடி, நான் வெறும் இன்ஜினியர் தான், ஆனா என்னை விட மேல நீ மெடிசன் படிக்கிற நக்கல் பார்வை பாக்குறியா? வேண்டுமென்றே அவளை சீண்டினாள். வழக்கம் போலவே மான்வழி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். அவர்களுக்கு அதுதான் வேண்டும். அவர்கள் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அவள் வாய் திறக்காமல் அமைதியாக நிற்க வேண்டும். அவர்கள் அடித்தால் வாங்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் திட்டினாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும். இத்தனை வருடம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலேஜ் விட்டு வந்தவளுக்கு கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் வேலை மீது வேலையாக சொல்லி அவளை ஒரு வழி செய்துவிட கடைசியாக இரவு 11 மணிக்குத்தான் கடைசி பாத்திரத்தையும் கழுவி போட்டுவிட்டு வந்து சோர்வுடன் படுக்கலாம் என்று நினைக்கும் பொழுது தீரனிடமிருந்து இன்டர்காமில் அழைப்பு வந்தது அவளுக்கு. கொஞ்சம் நிம்மதியா இருந்த அது பொருட்களை அந்த கடவுளுக்கு. பெருமூச்சு விட்டவள் அவன் அறையின் முன்னே போய் நின்றாள் பால் கிளாஸுடன். கதவு திறந்துதான் இருந்தது. அவன் மெத்தையில் படுத்து விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். வர சொன்னீங்களே, தயக்கமாக சொன்னாள். இங்க வா. அவள் முகம் பார்க்காமல் அந்த விட்டத்தை பார்த்தபடி அழைத்தான் தீரன். அவன் அழைக்கும் விதமே அவளுக்கு சரியாக படவில்லை. மான்வழி தயக்கமாக அவன் அருகே கொஞ்சம் தள்ளி போய் நின்றாள். எனக்கு தூக்கம் வரல, டான்ஸ் பண்ண என்றான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல். அவளே வேலை பார்த்து களைப்பில் இருந்தாள். போதிய உணவும் இல்லாமல் அது வேறு இன்னும் அவளுக்கு சோர்வை கொடுத்தது. இதில் இவன் வேறு இந்த நேரத்தில் நடனம் ஆட சொல்கிறான். டான்ஸ் பார்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய எல்இடி வாங்கி வைத்திருக்கிறான், அதில் போட்டு பார்க்க வேண்டியதுதானே. அதென்ன ஒவ்வொரு முறையும் அவளை நடனம் ஆட சொல்லி டார்ச்சர் செய்வது? சரி என்றவள் எதுவும் பேசாமல் நடனம் ஆட துவங்கினாள். கையில் தலை வைத்து ஒரு பக்கமாக படுத்து அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அதிசயமாக இன்று வேகமாகவே உறங்கிவிட்டான். இல்லை என்றால் விடிய விடிய அவளை ஆட வைத்து கொடுமை செய்து விடுவான். கடவுளுக்கு பெரிய நன்றி சொன்னவள் அவள் அறைக்கு போய் தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் வழக்கம் போல் வேலையெல்லாம் முடித்து அவள் காலேஜ் கிளம்பும் பொழுது அவளுக்காகவே காத்திருந்தான் மகி. ரொம்ப தேங்க்ஸ் என்பதை போல் சைகை செய்தவள் அந்த அரக்கு கூட்டம் வருவதற்கு முன் அங்கிருந்து எஸ் ஆகிவிட்டாள். அந்த டிராபிக்கில் மாட்டி காலேஜ் செல்வதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது அவர்களுக்கு. மகி காலேஜில் வண்டியை நிறுத்தியதும் மான்வழி இறங்கிக் கொண்டாள். மகி அவளை அழைத்தான். மான்வழி. அவள் என்னவென்பது போல திரும்பி பார்த்தாள். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, யாராவது உன்னை தொந்தரவு பண்றாங்களா? கவலையாக கேட்டான். அவன் வேறு பிளாக் என்பதனால் அவனால் அவளை பிரேக் ஹவரில் கூட வந்து பார்த்து கொள்ள முடியவில்லை. அவள் பாவம் எப்படி தனியாக மேனேஜ் செய்வாள் என்று அவனுக்கு கவலை. மான்வழி மெல்ல புன்னகை செய்தாள். என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லாதான் இருக்கேன். உண்மையை சொல்ல போனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்லவங்க, நீங்க கவலைப்படாதீங்க என்றாள். மகி மெல்ல அவள் தலையை வருடி கொடுத்தான். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் யாராவது தொந்தரவு பண்ணாலும் உடனே என்கிட்ட சொல்லு, சரியா? என்னால தீரனை மட்டும்தான் கேள்வி கேட்க முடியாது, மத்தபடி வேற யாரும் உன்னை தொந்தரவு பண்ணாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்.
மான்விழி சரியென்று தலையாட்டினாள். சரி போ என்றான் அக்கறையுடன். மான்விழி கிளாஸ் வரும்பொழுது அங்கு அனைவரும் எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கவனித்தபடி அவள் டெஸ்கில் வந்து அமர்ந்தாள். என்னாச்சு மோனா, எதுக்கு எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க? 2 விஷயம் இருக்கு. ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். எதை முதல்ல சொல்லட்டும்? நல்ல விஷயம் சொல்லு. நமக்கு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வைக்க போறாங்க. அப்போ கெட்ட விஷயம்? நம்ம சீனியர் வசி இருக்காருல, அவருக்கு நேத்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. தலையில கட்டு போட்டிருந்தாருன்னு பேசிக்கிறாங்க. மோனி கூட கொஞ்சம் வருத்தமாகவே சொன்னாள். இதை கேட்டதும் இவ்வளவு நேரம் மான்விழி முகத்தில் இருந்த சந்தோஷம் மறைந்து ஒருவித பதட்டம் குடிக்கொண்டது. அவள் இதயம் வேகமாக துடித்தது. அவனுக்கு என்ன ஆனதோ என அவள் மனம் பதறியது. இப்பொழுது அவனை பார்க்க வேண்டும் என்று கூப்பாடு போடும் மனதை கஷ்டப்பட்டு அடக்கி வைத்தவள் பதட்டத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்க பெரும் பாடுபட்டாள். ஏண்டி, அவருக்கு அடிபட்டா உனக்கு என்ன கவலை? விக்கி மோனியை முறைத்து பார்த்தபடி கேட்டான். அவர்தான் இந்த காலேஜோட இன்னொரு ஹேண்ட்ஸம் பாய். அவருக்கு நிறைய பொண்ணுங்க ஃபாலோவர்ஸ் அதிகம் போல. அதுவும் அவர் சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பாருன்னு சொல்றாங்க. எனக்கும் அவரை பிடிக்கும். ஆனா நேர்ல தான் பார்க்க முடியல. அவரு எப்படி இருப்பாருன்னு பார்க்கணும். பல்லை காட்டியபடி சொன்னவளின் தலையில் வலிக்கும்படி கொட்டு வைத்தான் விக்கி. அதென்ன இன்னொரு ஹேண்ட்ஸம்? அப்ப ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸம் யாரு? அவன் சட்டையெல்லாம் எடுத்து விட்டு முடியை களைத்து விட்டு கேட்டான் பல்லை இழுத்தபடி. அவள் தன்னைத்தான் சொல்வாள் என்று அவன் எண்ணி இருக்க அவளோ வேறு பெயரை சொல்லவும் அவன் மீண்டும் அவளை முறைத்து பார்த்தான். இன்னொருத்தரு அதிதீரன். அவரு டிரான்ஸ்பர் ஆகி வந்தவராம். ரிச் போல. அதை விட அவர் செம்ம மேன்லியா இருப்பாராம். அவர் தான் ஃபர்ஸ்ட் கியூட். நான் சொல்லலப்பா, நம்ம கிளாஸ் போனுங்க தான் சொன்னாங்க என்று இருவரும் சண்டையிட்டு பேசிக் கொண்டிருக்க, ஆனால் இது எதுவும் மான்வெளி சிந்தையில் பதியவில்லை. அவளோ வசீகரன் பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் இப்பொழுதே அவனை பார்த்தாக வேண்டும். அதனால் ரெஸ்ட் ரூம் போகிறேன் என்று அவசரமாக வெளியே ஓடி வந்தவள் வேகமாக வசீகரனை தேடி ஓடினாள். அவன் கிளாஸில் இல்லை, வேறு எங்கு இருப்பான் என்று யோசித்தவள் அடுத்து சென்றது கிரவுண்ட் தான். அவள் எண்ணியது போலவே வசீகரன் அங்குதான் இருந்தான். கிரவுண்டில் பாஸ்கெட் பால் விளையாடி கொண்டிருந்தான். அவர்கள் சொன்னது போலவே அவன் தலையில் கட்டு போட்டிருந்தான். வசீகரன் அவளை பார்க்கவில்லை. ஆனால் கிஷோர் பார்த்து விட்டான். மச்சி, உன் ஆள் வந்திருக்கா என்றான் பாலை அவனிடம் போட்டபடி. கிஷோர் சொன்னதை கேட்டு வசீகரன் வேகமாக திரும்பி பார்க்க அங்கு மான்வெளி முகத்தில் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள். டே, ஆளுன்னு சொல்லாத. யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? நண்பனை சிறு கண்டிப்புடன் சொன்னவன் அந்த பாலை பாஸ்கெட்டில் போட்டான். அப்ப எதுக்கு அவ்வளவு ஆர்வமா திரும்பி பாத்தியா? போ என்றான் அவன் நக்கல் சிரிப்புடன். வசி மான்வெளியை நோக்கி வந்தான். என்ன விழி, இங்க என்ன பண்ற? கிளாஸ் போகலையா நீ? உங்களுக்கு ஒன்னும் இல்லை மிஸ்டர் ஜோ என்றாள் ஒரு வேகத்தில். அவள் திடீரென்று ஜோ என்று அழைத்ததும் அவன் இதயத்தில் சொல்ல முடியாத ஒரு உணர்வு. எப்படி உணர்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு மாதிரி வானத்தில் பறப்பது போல இருந்தது அவனுக்கு. அத்தியாயம் 24. மான்வெளி திடீரென்று இப்படி அழைப்பாள் என்று வசி எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு எப்படி உணர்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு இதயத்தில் ஒரு தென்றல் வருடி செல்வதை போல ஒரு உணர்வு. மான்வழியும் வேண்டுமென்றே அப்படி அழைக்கவில்லை. ஒரு பதட்டத்தில் அவளையும் அறியாமல் அப்படி சொல்லிவிட்டாள். சற்று நேரம் கடந்த பிறகுதான் அவனை ஜோ என்று அழைத்தது அவளுக்கு ஞாபகம் வர வேகமாக நெற்றியில் அடித்து கொண்டாள். சாரி சீனியர், தெரியாம சொல்லிட்டேன். அது உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. மனசு கேட்கல. ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. அதான் அப்படி வந்துருச்சு. அவளிடம் சிறு பதட்டம் தெரிந்தது. எங்கே அவன் தன்னை தவறாக நினைத்துக் கொள்வானோ என்று. என்னதான் இருந்தாலும் அவன் வயதில் பெரியவன் மட்டுமல்ல, அவளுக்கு சீனியரும் கூட. வசீகரன் அழகாய் ஒரு புன்னகையை ஏந்தி கொண்டான். அந்த புன்னகை சொன்னது அதற்கான அர்த்தம் என்னவென்று. பரவாயில்ல, அதுவும் நல்லாதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி என் அம்மா மட்டும்தான் என்ன ஜோன் சொல்வாங்க. அவங்களுக்கு அப்புறம் நீதான் வெளி சொல்லிருக்க. சோ எனக்கு புதுசா இருக்கு. அதனால நீ அப்படியே கூப்பிடு. கனிவான வார்த்தையில் நின்று வேறு எதுவோ ஒன்று கூடி இருந்தது. வேணா சீனியர், எல்லாருக்கும் போது அப்படி சொன்னா தப்பா எடுத்துப்பாங்க. வேணாம் தயக்கமாக சொன்னாள். ஏற்கனவே அத்தனை பேரும் அவளை ராக் செய்து நூடில்ஸ் ஆக்கி விடுவார்கள் போலும். இது பேரை சொல்லி அழைத்ததை பார்த்தால் அவ்வளவுதான். அப்படியா? அப்ப நம்ம மட்டும் இருக்கும்போது சொல்லலாமே. கம்பல் பண்ணல, ஆனா எனக்கு அது பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஓகே தானே? பெரிய அடியா? அவள் முகத்தில் பதட்டம் இருந்ததை கவனித்தான் வசி. தனக்கு அடிபட்டதுக்கு அவள் ஏன் இப்படி பதற வேண்டும் என்று ஒரு சிறு கேள்வியும் உண்டானது. அத்துடன் இதயத்தில் மெல்லிய தென்றலும் வருடி சென்றது. பெரிய காயம் இல்ல வெளி, சீக்கிரமே சரியாயிடும். அவளை நார்மலாக சொன்னான். வலிக்குதா? கவலையாக கேட்டாள். ஏனோ இப்பொழுது அவளை பார்க்கும் பொழுது
சிறு குழந்தையை பார்ப்பது போலவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் அம்மா கூட இப்படித்தான் அவனுக்கு சிறு காயம் என்றாலும் துடித்து விடுவார். அவருக்கு பின் இப்படி துடித்தது மான் தான். அதனால் கூட அவனுக்கு இப்படி தோன்றி இருக்கலாம். நான் என்ன சின்ன குழந்தையா? எவ்வளவு பெரிய பையன், இத கூட தாங்களேனா எப்படி விழி? அது மட்டும் இல்லாம நான் டாக்டர் ஆக போறேன். அப்ப எனக்கு இதெல்லாம் சாதாரணம்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கத்தி எடுத்து ஆபரேஷன் பண்ண போறோம். சோ எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் வெளி. என்னமோ தெரியல, ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்தது. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. கண்கள் படபடக்க அந்த கருவழிகள் இரண்டும் கட்டெரும்பு போல் நிற்காமல் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருக்க, அவளின் இமைகள் இரண்டும் படபடவென்று அடித்துக் கொள்ள சொன்னவள் பக்கம் வசி கண்கள் கொஞ்சம் அழுத்தமுடன் திரும்பியது. வசீகரன் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான். அவள் முகத்தில் போய் தெரியவில்லை. அவள் உண்மையைத்தான் சொல்கிறாள். ஆனால் 2 நாள் பார்த்த ஒருத்தனுக்காக ஏன் அவள் இத்தனை பதட்டம் கொள்ள வேண்டும்? அதன் மூலம் வசிக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. அவள் எந்த அளவுக்கு மென்மையான மனம் கொண்டவள் என்று. வெளி, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், கவலைப்படாத. அது மட்டும் இல்லாம நீ இவ்ளோ பலவீனமா இருக்க கூடாது. பொண்ணுங்க எப்பவுமே தைரியமா இருக்கணும். அதிலும் நீ டாக்டர் ஆக போற. இனி பல கஷ்டமான கடினமான சூழ்நிலையை சமாளிக்கணும். அதுக்கு நீ மனதளவுல ரொம்ப தைரியமா இருக்கணும். ஒரு சீனியராக அவளுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸை கொடுத்தான். மான்விழி சரியென்று தலையாட்டினாள். தேங்க்ஸ். இதுக்கு சீனியர்? புரியாமல் கேட்டாள் விழி. என் அம்மா பக்கத்துல இருக்க மாதிரி ஃபீல் கொடுத்த, அதுக்குதான். பட்டும் படாமல் சொன்னவன் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் வல்லவன். மான்விழி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதற்கான அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ளும் அளவுக்கு இன்னும் அவள் குட்டி மூளை வளரவில்லை போலும். அப்புறம் ஏதாவது சாப்பிட்டியா? அதீத அக்கறையில் கேட்டான். அப்படி என்ன அக்கறை என்று தெரியவில்லை அவள் மீது. மான்விழி சாப்பிட்டேன் என்று தலையாட்டினாலும் அவள் காலையிலிருந்து தண்ணீர் கூட குடிக்கவில்லை என்பதே உண்மை. அவள் முகத்தை பார்த்து உண்மையை அறிந்து கொண்டானோ என்னவோ. அவளை அங்கிருந்த மரத்தடியில் அமர வைத்துவிட்டு போய் அவளுக்கு காஃபியும் பிஸ்கட்டும் வாங்கி வந்து கொடுத்தான். குடி, இனிமே காலேஜுக்கு வரும்போது சாப்பிடாம வரக்கூடாது, புரியுதா? சிறு உரிமையான கண்டிப்புடன் சொன்னான். யாரும் இதுவரை இத்தனை உரிமையாக அவளிடம் அப்படி சொன்னது இல்லை. அதுவே அவள் இதயத்தில் ஒரு மயிலிறகு கொண்டு வருடி சென்றது போல் இருந்தது. அக்கறை காட்டப்படாத மறுத்து போன இதயத்துக்கு சின்னதாய் ஒரு அக்கறை கிடைத்தாலும் அது சிறு துளி பெருவெள்ளம் என்பதை போல் பெருசுதான். சரி சீனியர் என்றவள் அந்த காஃபியை அருந்தினாள். நேத்து நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற சீனியர், தயக்கமாக சொன்னாள். வசி அவள் பக்கம் திரும்பி அழகாய் ஒரு சின்ன புன்னகை செய்தான். என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. அவன் தன்னிடம் இதை பற்றி ஏதாவது கேட்பான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவனோ அதை பற்றி எதுவும் அவளிடம் கேட்கவில்லை. மிகவும் யதார்த்தமாக இருந்தான். இதோ இப்பொழுது கூட அவன் ஒரு வார்த்தை அதை பற்றி கேட்க மாட்டேன் என்று அமைதி காத்து கொண்டிருந்தான். நேத்து நான் அப்படி பண்ணதுக்கு என் மேல கோவமா இருக்கீங்களா சீனியர்? முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கேட்டாள். அதுக்கும் வசி அழகான ஒரு புன்னகை செய்தான். அவன் ரியாக்ஷன் புன்னகையாக மட்டும்தான் இருந்தது. அப்போ உண்மையா கோபமா இருக்கீங்களா சீனியர்? அவன் கண்களை பார்த்தபடி கேட்டாள். அவன் அப்பொழுதும் சிரித்தான். மான்விழி ஒரு 2 நொடி அவன் முகத்தை பார்த்தவள் அந்த காஃபியை இறுக்கி பிடித்தாள். மிஸ்டர் ஜோ, அமைதியாக அதே சமயம் மென்மையான குரலில் அழைத்தாள். இப்பொழுது ஒரு வசீகரிக்கும் பார்வையுடன் அவளை திரும்பி பார்த்தவன் கண்களில் அத்தனை சந்தோஷம். உண்மையில் அவனுக்கு அது பிடித்திருந்தது. ஆனால் அவன் மனதில் 50 kg தாஜ்மஹால் எனக்கா என்று அவன் அருகே அமர்ந்து ஏஆர் ரஹ்மான் இசை மீட்டி கம்போஸ் செய்வது போல தோன்றியது அவனுக்கு. இதெல்லாம் படத்தில் மட்டும்தான் நடக்கும் என்று நினைத்திருந்தான். மிஸ்டர் ஜோ, என்னாச்சு? நல்லா இருக்கு, உணர்ந்து சொன்னான். நீங்க கோபமா? அவள் மேற்கொண்டு பேச வரும் முன் முந்திக் கொண்டு பதில் சொன்னான். எனக்கு எந்த கோபமும் இல்ல. என்னால உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிச்சயம் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரியுது. அத உன்னால இப்ப சொல்ல முடியலன்னு புரியுது. நான் கேட்க மாட்டேன். உனக்கே எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீ சொல்லலாம் வெளி என்று அந்த புன்னகையுடன் சொன்னவனை விட்டு கண் எடுக்க முடியவில்லை அவளால். எப்படி ஒருவனால் இத்தனை மெச்சூரிட்டியாக இவ்வளவு நல்லவனாக இருக்க முடியும் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை அவள் பார்த்த ஆண்களில் அவன் முற்றிலும் மாறுபட்டு தனித்துவமாக தெரிந்தான். பெண்களை அடிமைப்படுத்தி கொடுமை செய்யும் ஆண்களும் பெண்களிடம் காமத்தை மட்டுமே தேடும் ஆண்கள் ஒரு பக்கம் என்று அத்தனை பேரையும் பார்த்து வளர்ந்தவளுக்கு வசீகரன் ஏதோ தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவன் போல தெரிந்தான். அவளை நடத்தும் விதம் அவளுக்கு பிடித்திருந்தது. அதுவும் அவன் கண்களில் இருந்த கண்ணியம் அவனை தனித்துவமாக காட்டியது. அவனை விட்டு கண்களை எடுக்காமல் உற்று பார்த்தவளை கண்டு அவன் கண்களில் சுவாரஸ்யம் கூடியது.
எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் ஒரு பெண் இப்படி வைத்த கண் எடுக்காமல் அடித்து பார்த்தால் அவர்களையும் தாண்டி ஒரு சந்தோஷமும் வெட்கமும் வந்து கூடிக்கொள்ளும். அவள் பார்வையை வேறு பக்கம் அகற்றுவது போல் தெரியவில்லை. நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் உன் கிளாஸை யார் அட்டன் பண்ணுவா என்று அவள் முன் சொடக்கிட்டு சொன்னான் வசீகரன். அவனுக்கும் அவளின் இந்த கூர் பார்வை ஏதோ செய்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு கிளாஸ் இருப்பது ஞாபகம் வர நெற்றியை பிடித்துக் கொண்டவள் வேகமாக எழுந்து நின்றாள். மறந்துட்டு சீனியர், பதட்டமாகவும் அதே சமயம் சங்கடமாகவும் சொன்னாள். அவன் செல்லமாக முறைத்து பார்த்தான். சரி மிஸ்டர் ஜோ, ஓகேவா? அவள் இதழில் புன்னகை கூடியபடி சொன்னாள். அவன் அழகாக தலையாட்டினான். அப்ப நான் போயிட்டு வரேன், ஹெல்த் பாத்துக்கோங்க. வெளி, ஒரு நிமிஷம். அவள் என்னவென்பது போல திரும்பி பார்த்தாள். உனக்கு பரதம் தெரியுமா? ஏன் ஜோ? தெரியுமா? அழுத்தமாக கேட்டான். தெரியுமே. ஏன்? சரி போ. எதுக்கு கேட்டீங்க மிஸ்டர் ஜோ? சும்மாதான், நீ கிளாஸ் போ என்றவன் அவள் அங்கிருந்து போனதும் அவள் குடித்துவிட்டு வைத்திருந்த அந்த காஃபி கப்பை யாருக்கும் தெரியாமல் எடுத்து பதுக்கி வைத்துக் கொண்டான் மெல்ல. அத்தியாயம் 25. மான்வழி போகும் பொழுது ஏதோ 3/4 கிலோ மிளகாயை தின்றது போல முகத்தை வைத்துக் கொண்டு போனவள் திரும்பி வரும் பொழுது 1 கிலோ சர்க்கரையை முழுதாய் தின்றவள் போல் திரும்பி வர மோனி அவளை சந்தேகமாய் பார்த்தாள். டே விக்கி, மான பாரு. அவன் தொடையை சுரண்டினாள் மோனி. அவனும் சீரியஸாக பப்ஜி விளையாடி கொண்டிருந்தான். அவள் இடையே வந்து தொடையை சொரிந்ததும் அவன் பட்டென்று அவுட் ஆகிவிட்டான். அடியே, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? மனுஷனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நானே கஷ்டப்பட்டு அவனை சுட போகும்போது சொதப்பி விட்டுட்டேன். இதுக்காக புதுசா பர்ச்சேஸ் பண்ணி கன் வாங்கி வச்சிருந்தேன், போச்சு. அவன் கடுப்புடன் பார்த்தான். ஆமா, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. அங்கே மான பாருடா ஒரு நிமிஷம். ஏன், அவ முகத்துல என்ன ஷில்பா செட்டி டான்ஸ் ஆடுறாங்களா என்றபடி திரும்பி பார்த்தவனுக்கு அப்படி ஒன்றும் அவள் முகத்தில் தெரியவில்லை. என்னடி தெரியுது? ஒன்னும் தெரியலையே. தலையை சொரிந்து கொண்டபடி சொன்னான். இப்பதாண்டா தெரியுது நீ எதுக்கு இப்ப வரைக்கும் கமிட் ஆகாம இருக்கன்னு. நீ ஒரு வேஸ்ட் பீஸ்டா. ஆமாமா, மேடம் மட்டும் அப்படியே 10 பேரை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்ட பாரு. 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைதான். விஷயம் என்னன்னு சொல்லிடி தீனி மூட்டை. அவன் கடுப்புடன் கேட்டான். விக்கி, இந்த மான் போகும்போது பதட்டமா போனான். ஆனா திரும்பி வரும்போது அவ முகத்துல என்னமோ ஒரு தேஜஸ் இருக்கு பாரு. நீ கவனிச்சியா? எனக்கு என்னமோ பாத்ரூம் போன சந்தடி கேப்ல என்னமோ நடந்திருக்கும்னு தோணுது என்று சரியாக கணித்து விட்டாள் அவள். விக்கி அவளை மேலும் கீழும் பார்த்தான். பேசாம நீ ரைட்டர் ஆகிற, நல்லா சீன் கிரியேட் பண்றியே. போடி இவளே, இதுக்குத்தான் அவ்வளவு அவசரமா நான் கூப்பிட்டியா? அவசரமா இருக்கும்போது எல்லாரும் முகமும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தாண்டி இருக்கும். அந்த பாரத்தை இறக்கி வச்சதும் நம்ம முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அதை எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. அதெல்லாம் ஃபீல் பண்ணவனுக்கு தாண்டி தெரியும். மோனி யோசித்தாள். ஓஹோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ? சரி சரி, நான் தான் ஓவர் திங்கிங் பண்ற போல என்று தலையில் தட்டி கொண்டாள். அதற்கு பின் அவர்களுக்கு லெபார்டரி கிளாஸ் முடிந்து அவர்கள் வீட்டுக்கு செல்ல தயாராகும் சமயம் சிலர் உள்ளே வந்தார்கள். ஹே ஃபர்ஸ்ட் இயர், எல்லாரும் ஒரு நிமிஷம் உட்காருங்க, சீனியர்ஸ் வராங்க என்று ஒருவன் அவர்களை எல்லாம் அமர வைக்க ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் மாறி மாறி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்னவா இருக்கும்? மோனி ஆர்வமாக வாசல் பக்கம் பார்க்கும் நேரம் அந்த கதவு பக்கம் இருந்து ஸ்டைலாக உள்ளே வந்தான் வசீகரன் ஜோஸ். அவன் பின் இன்னும் சிலர் வந்தார்கள். மோனி இப்பொழுதுதான் வசீகரனை பார்த்தாள். பார்த்ததும் ஆ என்று வாயை பிளந்தாள். அவள் வசி பற்றி இங்கு வந்ததிலிருந்து நிறைய கேள்விப்பட்டாள். ஆனால் அவனை பார்க்கும் வாய்ப்பு மட்டும் அவளுக்கு கிடைக்காமல் போனது. வாவ்! அப்பட்டமாக வாயை பிளந்தவளை கண்டு மறுபடியும் அவள் தலையில் ஒரு கொட்டு ஒன்று வைத்தான் விக்கி. வாயை மூடிடி, உள்ள போய் குடும்பம் நடத்திட்டு வந்துரும் போல. இப்ப எதுக்கு காணாததை பார்த்த மாதிரி இப்படி வாயை பொளக்குற? கடுப்புடன் சொன்னான். எல்லாரும் சொன்னது உண்மைதான். வசீகரன் ரொம்ப அழகா இருக்காரு. Oh my God, he is such an awesome guy and handsome also. கன்னத்தில் கையை வைத்து அவனை ரசிக்க துவங்கி விட்டாள் அவள். அவள் மட்டுமல்ல, அந்த கிளாஸில் இருந்த மொத்த பெண்களும் அவனை வாயை பிளந்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலேஜில் பலரின் கனவு கண்ணன் அவன். அவனை காணவே அவன் கிளாஸ் பக்கம் செல்லும் பல பெண்களும் லைப்ரரி செல்லும் பெண்களும் பலர். கூர்மையான பார்வையும் இதழில் மில்லிமீட்டர் புன்னகையும் நெற்றியில் தவழும் கற்றை கூந்தலும் மாசு மறுவற்ற முகத்தில் அரும்பியிருந்த மீசையும் என்று பார்த்தவர்களை ஒரு முறையேனும் திரும்பி பார்க்க வைக்கும் அழகன்தான் அவன். டேய் மச்சி, மொத்த கிளாஸும் ஒன்னதாண்டா சைட் அடிக்குது, கொஞ்சம் பொறாமையாதான் இருக்கு என்று கிஷோர் அவன் காதில் முணுமுணுக்க, ஆனால் அவன் கண்கள் தேடியது என்னவோ ஒருத்தியேதான். மான்வழி எங்கிருக்கிறாள் என்று அவன் கண்கள் ஆர்வமாக தேட, அப்பொழுது அந்த கடைசி பெஞ்சில் அமர்ந்து மெல்ல மெல்ல அவனை எட்டி பார்த்த மான்வழியாளை கண்டு
அவன் இதழில் அழகான புன்னகையொன்று வந்து மறைந்தது. ஐயோ, சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்காரே என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்தவளை எரிக்கும் பார்வை பார்த்தான் விக்கி. ரொம்ப வழியாத, உன் சொல்லுல கிளாஸ் மொத்தமும் மூழ்கிரும் போல. நம்மளை விடவா அழகா இருக்காரு என்று அவன் தாடியை சொரிந்து கொண்டான். ஓகே கைஸ், ஐ எம் வசீகரன் ஜோஸ் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். தெரியும் சீனியர் என்று பெண்கள் பக்கம் இருந்து கோரசாக சத்தம் வர ஆண்கள் வயிறு அப்பட்டமாக இருந்தது. அதற்கும் ஒரு சின்ன புன்னகை செய்தவன் பார்வை நொடிக்கு ஒரு முறை மான்வழி பக்கம் சென்று வந்தது. இன்னும் 2 நாள்ல ஃப்ரெஷர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, உங்களுக்காக தான் அரேஞ்ச் பண்றோம். எங்க கிட்ட பணம் வாங்கி எங்களுக்கே பப்ஸ் வாங்கி கொடுப்பீங்க, அதான சீனியர்? கூட்டத்தில் ஒருத்தன் சொன்னான். அதை கேட்டு அங்கு ஒரு சிரிப்பலை பரவியது. டேய், எவடாது, பிச்சு போடுவோம் என்று கிஷோர் அவர்களை மிரட்டினான். விடு கிஷோர், யாரா இருந்தாலும் சரி, நைஸ் டைமிங். பயப்பட வேணாம், அமௌண்ட் நீங்க இல்ல, மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். நாளைக்கு இன்விடேஷன் வைப்போம். ஆனா இதுல உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். யாருக்காவது எதுலயாவது டேலண்ட் இருந்தா வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எதுவா வேணாலும் இருக்கட்டும், நேம் கொடுங்க. அண்ட் இங்க யாருக்கு பரதம் தெரியும் என்றான் ஓர வழியால் மான்வழியை பார்த்தபடி. இப்பொழுதுதான் மான்வழிக்கு புரிந்தது அவன் எதற்கு அப்படி கேட்டான் என்று. ஐயோ என்று அவள் அவசரமாக தலையை குனிந்து கொள்ள வசி ஒரு கடையோர புன்னகையுடன் அப்படியே நடந்து வந்தான். கண்டிப்பா இங்க இருந்து ஒரு வெல்கம் டான்ஸ் பரதம் வேணும். சோ வாலண்டியரா யாரும் நேம் கொடுக்கலனா இதோ இங்க இருக்க பவுல்ல உங்க எல்லாரும் நேமும் எழுதி வச்சிருக்கோம். அதுல குலுக்கல் முறையில செலக்ட் பண்ணுவோம் என்று மான்வழியை பார்த்தபடிதான் சொன்னான். அப்பொழுதும் அவள் ஒத்துக்கொள்வது போல் தெரியவில்லை. சரி, அப்போ குலுக்கல் முறையில செலக்ட் பண்ணிடலாம் என்றபடி அவன் சைகை செய்ய ஒருவன் கண்ணாடி பவுலை அவன் முன் கொண்டு வந்து வைக்க வசீகரன் அதிலிருந்து ஒரு பெயரை எடுத்தான். அங்கிருந்து அத்தனை பேரும் யார் பெயர் வரப்போகிறது என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க வசீகரன் அந்த பேப்பரை ஓபன் செய்தான். மான்வழி நெற்றியில் ஒரு சொட்டு வியர்வை துளி அரும்பி நின்றது பதட்டத்தில். யார் பேர் வந்திருக்குன்னு தெரியலையே என்று மோனியும் நகத்தை கடித்து கொண்டாள். சீனியர், யாருன்னு சொல்லுங்க, சொல்லுங்க சீனியர் என்று அத்தனை பேரும் ஆர்வமாக கூச்சல் போட வசீகரன் மெல்ல தலையை கோதி கொண்டபடி அந்த பெயரை அறிவித்தான். மான்வழியாள் என்று. அவ்வளவுதான். அவள் தலையை குனிந்து கொண்டு மூச்சை இழுத்து விட்டாள். மோனி அதிர்ச்சியாக அருகில் அமர்ந்திருந்த தோழியை திரும்பி பார்த்தாள். அடியே, உன் பேர் தான் வந்திருக்கு என்றாள் மோனி அதிர்ச்சி விலகாமல். இங்க யாரு மான்வழியாள்? பிளீஸ் கொஞ்சம் எந்திரிச்சு முன்னாடி வாங்க என்றான் இதழில் எட்டி பார்த்த குறும்பு புன்னகையை மறைத்தபடி. இவன் அதற்கு முன் மானி பார்த்ததே இல்லை என்பது போல்தான் இருந்தது அவன் நடவடிக்கையும் முகபாவனையும். மான்வழிக்கு எங்கு சென்று முட்டிக்கொள்ளலாம் என்று தோன்றியது. வாங்க என்றான் மீண்டும் சிரிப்பை அடக்கியபடி. அந்த சிரிப்பில் விழுந்து விட்டால் எழுந்து கொள்ளவே முடியாது. பல பெண்கள் பெருமூச்சை விட்டார்கள். மான்வழி தயக்கமாக எழுந்து நிற்க அங்கிருந்த அத்தனை பேரின் பார்வையும் இப்பொழுது அவள் பக்கம் திரும்பியது. ஒரு மாதிரி தயக்கமாக எழுந்து வசீகரன் அருகே நடந்து வந்து நின்றவள் அவனை செல்லமாக முறைக்கவும் தவறவில்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெளி, சாரி மான்விழி, நீங்க தான் பரதம் ஆடணும். தெரிஞ்சாலும் சரி இல்லனாலும் சரி, தெரிஞ்சதை ஆடுங்க என்றான். ஏதோ இதற்கு முன் அவளை பார்க்காதது போலவும் அவளுடன் பேசாதது போலவும். தேங்க்ஸ் சீனியர் என்றால் அவளும் அவனை அழகாக முறைத்தபடி. இருவருக்கும் இடையே நடக்கும் இந்த ஊடல் வெளியே யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. மான்வழி அங்கிருந்து அவள் டெஸ்க் சென்றவள் இன்னும் அவனை சிறிதாய் முறைத்து கொண்டுதான் இருக்க வசீகரன் ஒரு வசீகரிக்கும் பார்வையுடன் கடைசியாக அவளை பார்த்தபடி அங்கிருந்து நடந்தான். அத்தியாயம் 26. டி விக்கி, நீ கவனிச்சியா? சீனியர் மான்வழிய வெளியின்னு செல்லமா கூப்பிட்டு அதுக்கப்புறம் மாத்திட்டாரு என்றபடி மோனி அந்த பப்ஸ் எடுத்து வாயில் அமைக்கியபடி சொன்னாள். அவள் எந்த விஷயத்தையும் விடுவதில்லை, அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பாள். ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் வாய் திங்கும் போது கூட சும்மா இருக்காதா? ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்குமா? விக்கியே எரிச்சலில் இருந்தான். டேய் டோமரு. டோமரா? அடியே, இதெல்லாம் எங்கடி கத்துக்கிற? புதுசு புதுசா திட்டுற. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. டே டேவிட், நீ சொல்லுடா, நீ அதை கவனிச்சியா இல்லையா என்று அவள் டேவிட் பக்கம் திரும்பி கேட்க டீ குடித்துக் கொண்டிருந்தவன் மெல்ல அவளை நிமிர்ந்து பார்த்தான். எனக்கு தெரியாது என்றான் பட்டென்று. அவன் அப்படித்தான். 4 வார்த்தை பேசிவிட்டால் கூட அது பெரிய விஷயம்தான். அதிலும் இன்னும் அதிகமாக பேசிவிட்டால் உலகம் அழிந்துவிடும். நீ தெரியும்னு சொன்னாதான் அதிசயம். நீ பார்த்தாலும் பார்க்கலன்னு தான்டா சொல்வ. அவள் வாயை கூட துடைத்துக் கொள்ளாமல் அந்த பப்ஸை முகமெல்லாம் அப்பி வைத்திருந்தாள். அடியே, உனக்கு ஒரு பப்ஸ் கூட திங்க தெரியாதா என்று விக்கிதான் அவள் வாயில் ஒட்டி இருந்ததை துடைத்து விட்டான். விக்கியும் மோனியும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள்தான். அவளை எந்த அளவிற்கு திட்டுகிறானோ அதைவிட அதிகமாக அவள் மீது அக்கறையும் உண்டு.
பல இடங்களில் அவள் வாய் அமைதியாக இல்லாமல் சண்டை இழுத்து வைக்க அதற்கும் சேர்த்து அடி வாங்கி வருவது அந்த அப்பாவி விக்கிதான். என்ன செய்வது, பூமியே சதுரமாக மாறினாலும் மாறும், ஆனால் இவள் வாய் சண்டையிடுவதையும் உண்ணுவதையும் நிறுத்தாது. நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா என்னுடைய 7ஆம் அறிவுக்கு தோணுது. அவள் தீவிரமாக யோசித்தபடி சொன்னாள். தீனி மூட்டை, முதல்ல இருக்க 6 அறிவை ஒழுங்கா யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் 7ஆம் அறிவை பார்க்கலாம். மான் வர்றா, அவகிட்ட இப்படி லூசு மாதிரி கேட்டு வைக்காத, சரியா என்று விக்கி சொல்லி முடிக்கவில்லை. மான் வந்ததும் மோனி அதைத்தான் முதலில் கேட்க விக்கி தலையில் அடித்துக் கொண்டான். இவளெல்லாம் பெத்தாங்களா இல்ல ஆர்டர் பண்ணி செஞ்சாங்களா? வினோதமா இருக்கா என்று. மானே, உனக்கும் நம்ம சீனியரை ஏற்கனவே தெரியுமா என்ன? அவர் எதுக்கு உன்னை செல்ல பேர் வச்சு கூப்பிட்டாரு என்று பட்டென்று கேட்டுவிட்டாள். மான் அவள் கேட்டதை பார்த்து திரு திருவென்று முழித்தாள். அவள் வந்ததும் இப்படி திடீரென்று கேட்பாள் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அடியே லூசு, ஏண்டி என்று மறுபடியும் அவள் தலையில் கொட்டினான் விக்கி. அது இல்ல, எனக்கு தெரியாது என்று போய் சொன்னாள் அவள். அப்படியா? ஆனா அவரு என்று அவள் மேற்கொண்டு பேசும் முன் அவள் தலையில் துப்பட்டாவை மூடி 4 போடு போட்டான் விக்கி. அடியே வாய மூடு, புல்லட் ட்ரெயின் மாதிரி எதையாவது பேசிட்டே இருக்க என்று இன்னும் 2 அடியை போட்டான். காலேஜ் முடித்து வீட்டுக்கு செல்லும் போது இன்று மானை மகியை பிக்கப் பண்ணி கொண்டான். அவள் முகம் பார்த்ததுமே ஏதோ சரியில்லை என்பதை புரிந்து கொண்டான். என்ன மேடம், முகம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, என்ன விஷயம் என்றான் சரியாக. என்ன, பரதம் ஆட சொல்லிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு, கவலையாக சொன்னாள். நல்ல விஷயம் தானே, உனக்கு தான் நல்லா வருமே, ஆட வேண்டியது தானே. நான் எப்படி ஆட முடியும், எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், கொஞ்சம் பயந்தபடி சொன்னாள். அவள் கவலையெல்லாம் ஆடுவதை தாண்டி அவர்கள் மூவருக்கும் தெரிந்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதுதான். அதுவும் தீரன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், அவனை தவிர அவள் வேறு யார் முன்பும் ஆடவே கூடாது என்று. யார சொல்ற, தீரனையா சொல்ற? வண்டியொட்டியபடி கேட்டான். அவள் தலை ஆமா என்பதனை போல ஆடியது. அவள் சொல்வதும் உண்மைதானே, அவள் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அதை அவனிடம் கேட்டுத்தான் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவன் பேயாட்டம் ஆடிவிடுவான். அதிலும் அவள் ஆடப் போகிறாள் என்று சொன்னால் அவன் ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். அவனுக்கு தெரியாம அதை பண்ணாதமான், அப்புறம் நிச்சயம் அதுக்கும் அவன் ஒன்னதான் காயப்படுத்துவான். கொஞ்சம் எச்சரிக்கை செய்வதை போலத்தான் சொன்னான். அவனால் அதைத்தான் சொல்ல முடியும், மற்றபடி அவனால் தீரனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. அவனால் மட்டுமல்ல, யாராலும் அவளை தீரனிடமிருந்து காப்பாற்ற இயலாது. மான்விளையும் சரியென்று தலையாட்டினாள். அவர்கள் வீட்டுக்கு வரும்பொழுதே அங்கு தீரனின் கார் நின்று கொண்டிருந்தது. ஏனோ இன்று சீக்கிரமாகவே வந்துவிட்டான் போல. இருவரும் அவர்கள் முகத்தை மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். நீ உள்ள போ என்றவன் பைக்கை பார்க் பண்ண போனான். மான்விளை தயக்கமாக உள்ளே செல்லும் பொழுதே அங்கு ஹாலில் கைகள் 2ஐயும் விரித்து அந்த வாசலை பார்த்தபடியே அமர்ந்திருந்த தீரனை கண்டதும் இவளுக்கு உள்ளே செல்லவே பயமாக இருந்தது. இருந்தாலும் அப்படியே ஓடிவிடத்தான் முடியுமா? இல்லை ஓடினாலும் அவன்தான் விட்டு விடுவானா என்ன? சற்று தயங்கியபடியே அவள் உள்ளே செல்ல தீரன் கண்கள் அவள் மீதுதான் இருந்தது. அவள் கிச்சன் சென்று முகத்தை கழுவும் நேரம் பட்டென்று அவள் முன் வந்து நின்றவனை கண்டு ஒரு நொடி பயந்து விட்டாள் அவள். மா என்று இதயத்தில் கையை வைத்துக் கொண்டாள். அவள் இதயமே ஒரு நொடி நின்று துடித்ததை போல இருந்தது. என்ன சார் என்றாள் சற்று தயங்கியபடி. என் ரூமுக்கு தண்ணி எடுத்துட்டு வா என்றவன் வேக எட்டுக்களுடன் லிப்ட் வழியாக ரூமுக்கு செல்ல இவள் தயக்கமாக துப்பட்டாவை பிடித்து சுழற்சி கொண்டாள். பூச்சு, ரொம்ப கோவமா இருக்கார் போலவே, ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ என்று அவன் கேட்டது போல தண்ணி எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றவள் அங்கு கண்களை மூடி சோஃபாவில் அமர்ந்திருந்தவனை கண்டு தட்டு தடுமாறி உள்ளே நடந்து சென்றாள். தண்ணி என்றவள் அந்த 3 வார்த்தையை சொல்வதற்குள் அவளுக்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. தீரன் எதுவும் பேசாமல் அவளையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் என்ன மனதில் இருக்கும் எண்ணத்தை படிக்கும் வித்தையை கற்று தேர்ந்தவளா என்ன? அவன் மனதில் எண்ணியதை தெரிந்து கொள்ள அந்த பார்வையின் அர்த்தம் என்னவென்று அவளுக்கு புரியவில்லை. அப்போ நான் போகட்டுமா? கொஞ்சம் பம்மியபடி கேட்டாள். எப்பொழுது இங்கிருந்து போகலாம் என்று அவளுக்குள் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. அவன் அதற்கும் பதில் சொல்லாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு போவதா இல்லை அப்படியே நிற்பதா என்று தெரியவில்லை. அப்படி ஒரு கூறு போடும் பார்வை. அதிலும் சற்று மாற்றம் இல்லாமல் அடித்து பார்த்து கொண்டிருந்தான். ஏதாவது வேணுமா சார்? மெல்ல மெல்ல தயங்கியபடி கேட்டாள். அவள் ஏதோ செய்து விட்டாள் என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. இன்னைக்கு காலேஜ்ல என்னாச்சு? அவன் அவளையே பார்த்தபடி கேட்க அவளுக்கு அவன் எதை கேட்கிறான் என்று சரியாக தெரியவில்லை. ஒருவேளை வசியும் அவளும் சேர்ந்து நின்று பேசிக் கொண்டிருந்ததை கேட்கிறானா, இல்லை அந்த டான்ஸ் பத்தி கேட்கிறானா என்று தெரியவில்லை அவளுக்கு. எதை கேக்குறீங்க
பயந்தபடி கேட்டாள். அவள் பாட்டுக்கு உளறி வைத்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள். டான்ஸ் ஆட போறியாமே? ஒரு மாதிரி நக்கல் தொனியில் கேட்டான். இல்ல, நான் இல்ல, அவங்கதான் என்று அவள் தயக்கமாக எடுத்து சொல்ல வந்தாள். ஆனால் அவனோ பேசாதே என்பதனைப் போல கையை காட்டினான். அதற்கு மேல் அவள் ஏதாவது பேச முடியுமா என்ன? நான் சொல்றத மண்டையில ஏத்திக்கோ. நீ ஆடக்கூடாது. எல்லாரும் பாக்குறதுக்காக நான் உன்னை கிளாஸ் அனுப்பல. நீ ஆடுறத நான் மட்டும்தான் பார்க்கணும். என்ன தவிர யாரும் அதை பார்க்கவும் கூடாது, ரசிக்கவும் கூடாது. அதை நான் அக்செப்ட் பண்ணவும் மாட்டேன். நீ ஆடக்கூடாது, புரியுதா? மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக சொன்னான். அவள் பதிலேதும் பேசாமல் அமைதியாக பார்த்தாள். புரியுதா? மிரட்டினான் கர்ஜனையாக. அவள் தலை வேகமாக நாலா பக்கமும் ஆடியது. போ. இங்க பாரு, என் பேச்ச மீறி நீ ஆடுனன்னு தெரிஞ்சும் அவளை ஒன்ன என்று அவன் பல்லை கடிக்க அவளுக்கு கைகள் நடுங்கியது பயத்தில். போ என்றான் கர்ஜனையாக. மான்விழி தயக்கமாக வெளியே வந்தாள். என்ன ஆனாலும் ஆடக்கூடாது என்று முடிவு செய்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாது அவள் எடுக்கும் முடிவு எதுவும் நடக்காது என்று. இதற்காக பெரிய பிரளயமே நடக்க காத்திருப்பதை அப்பொழுது அவள் அறிந்திருக்க மாட்டாள். நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. அதுவும் மான் வாழ்க்கையில் சொல்லவே தேவையில்லை. அவள் விதி கண்டமேனிக்கு சனி பகவானுடன் கை குலுக்கி டான்ஸ் ஆட அக்ரிமெண்ட் போட்டுவிட்டது.